ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் இன் இந்தியா. ஓ, சரி, ஓகே. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரை தான் இந்தியாவோட 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் அவங்க வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சஞ்சீவ் கண்ணா என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டுனா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு அப்படின்னா, ரெண்டு முக்கியமான கேசஸ்ல இருந்து நிறைய கேசஸ்ல இருந்திருக்காரு. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான கேசஸ் அப்படின்னா ரெண்டு கேசஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ண கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் ஆர்டிகல் 370, ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யார் இருந்தாங்க அப்படின்னா டிஒய் சந்திரசூட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக அடுத்து அவரோட பொசிஷனுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சீவ் கண்ணா. இவரோட டெனூர் எப்போ இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா May 13, 2025 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எந்த பார்ட்டில் கவர் ஆகுது அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5ல வந்து பார்த்தோன்னா கவர் ஆகுது. அட் த சேம் டைம் இதில் எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 124லேருந்து ஆர்டிகல் 147 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டை பற்றின ஆர்டிகல். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ இருந்துச்சு அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, கூட்டுறவு கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி 1937 வரைக்கும் செவன் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 28, 1915 அப்போ வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கரண்டா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா 33+1 அப்படின்னு சொல்லலாம். 33 நார்மல் ஜட்ஜஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட்டை தான் இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான டெனூர், பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபிக்ஸ்ட். இவங்களுக்குன்னு பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபைடு டெனூர் கிடையாது. பட் ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 65 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்களோட டெனூர் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.